தொகுப்புகளை சேகரிக்கப்படுகின்றது. அதான் டெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் ரிட்ரீவல். இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் ரிட்ரீவல்ல இருந்து வர டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி XML ஃபைல்ஸ். ஓகே, டெக்னிக்கலா XML ஃபைல்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்படி கிடைக்கிற XML ஃபைல்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான டேட்டா இருக்கு. எங்கிருந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் தோன்றுச்சு, அந்த எங்கிருந்து அந்த டேட்டா வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு, டேட், இயற்றியவர் யாருன்னு எக்கச்சக்கமான டேட்டா இருக்கு. பட் இட்ஸ் வெரி அன்ஆர்கனைஸ்ட் ஃபேஷன். இங்கிருந்து நம்ம டெக்ஸ்ட்டை மைன் பண்ணும். அதான் அனலைசரோட வேலை. நாங்க வந்து முதல் கட்டமா வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நாங்க ஒரு வாரம் அப்படின்னு டேட் வச்சிருக்கோம். ஒரு வாரத்துக்கு முந்தின டேட்ல அந்த வேர்டு எத்தனை வாட்டி அக்கறை இருக்கு அப்படின்னு முதல்ல பாக்குறோம். அடுத்தது மொத்தமா அந்த வார்த்தை வந்து எத்தனை வாட்டி அக்கறை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து ஜியோகிராபிக் லொகேஷன்ஸ், தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை எத்தனை வாட்டி அக்கறை இருக்கு, ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து அந்த வார்த்தை எத்தனை வாட்டி அக்கறை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை இது வந்து எடுக்கிறோம். அடுத்தது இந்த கணினியோட இந்த சாஃப்ட்வேரோட முக்கியமான பார்ட்டி வந்து இண்டெக்ஸர். அதாவது நம்ம இவ்வளவு டேட்டா, இந்த டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ற தகவல் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10,000 வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா, எடுத்துக்காட்டாக சொல்றேன், 10,000 வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கான தகவல் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நிறைய இடம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக பரந்த தகவல் இருந்து நமக்கு தேவையான தகவலை தேர்ந்தெடுக்கும் போது it should be very efficient. The search indexing mechanism must be very efficient. அதனால வந்து நாங்க ரெண்டு வகையில இண்டெக்ஸ் பண்ணிருக்கோம். அது இண்டெக்ஸ்னா சுட்டுக்குறியன்னு சொல்றாங்க. அது வந்து ரெண்டு வகையில் இண்டெக்ஸ் பண்ணிருக்கோம், டெம்போரல் அண்ட் ஸ்பேஷியல். டெம்போரல் அதாவது வந்து ஒரு வார்த்தை அது இயற்றப்படுகின்ற தேதியின் பொறுத்து எவ்வாறு மாறுகின்றது. எடுத்துக்காட்டாக தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து 23ஆம் தேதிக்கு எத்தனை வாட்டி அதை பத்தி பேசியிருக்காங்க, 24ஆம் தேதி எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க, 25ஆம் தேதி எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம், இது ஒரு டைப் ஆஃப் இண்டெக்ஷன். இன்னொரு இண்டெக்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை வாட்டி உபயோகப்படுத்திருக்காங்க, ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை வாட்டி உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறது. இது ரெண்டையும் இணைச்சு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து 23ஆம் தேதி இந்த வார்த்தை எத்தனை பேர் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான வசதியும் எங்க சாஃப்ட்வேர்ல நாங்க பண்ணிருக்கோம். சோ எங்களுடைய இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஹேஷ் டேபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீயா வந்து எங்களுடைய டேட், இது டெம்போரல் இண்டெக்ஸ், அதாவது காலவாரியாக எங்களுடைய இப்ப தொகுத்துள்ளோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 25 எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். டேட் வைஸ் ஒவ்வொரு வார்த்தைகள் ஹேஷ் டேபிள் கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து ஸ்பேஷியல் இண்டெக்ஸ், அதாவது வந்து தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி லொகேஷன் பேஸ்டா வச்சுட்டு அந்த லொகேஷன்ல இருந்து நம்ம எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த இண்டெக்ஸ் எங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸாம்பிளோட சொல்ல நினைக்கிறோம். இனிஷியலா சர்ச் லிஸ்ட் வந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இருக்கு. நாங்க எடுத்துக்கிட்ட வார்த்தை நிறைய வார்த்தை வச்சுட்டோம். முக்கியமான வார்த்தைகள் ஒரு 250 வார்த்தைகள் வச்சு எங்களுடைய தேடலை ஆரம்பிச்சோம். எடுத்துக்காட்டாக தமிழ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இருக்கு. இப்போ இது ஜென்ரேட்டருக்கு பாஸ் பண்ணும்போது தமிழின், தமிழுடைய, தமிழின், தமிழால் போன்ற பல வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா இந்த வார்த்தைகள் இடம்பெறுகின்ற டெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் உரை தொகுப்புகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த எக்ஸ்ட்ரா யூனிகோட் அவுட்புட்டா அதுல இருக்கிறோம். இதெல்லாமே தமிழ் அப்படிங்கிற வார்த்தை அல்லது தமிழின் அதோடைய இன்ஃப்ளெக்ஷனல் ஃபார்ம்ஸ் வர தமிழ் டெக்ஸ்டிங்ஸ் இங்க எடுத்திருக்கோம். தமிழின் தாய்மொழி, தமிழ் மாநாடு துவங்கியது, அவரின் தமிழ் ஆசிரியர், தமிழின் தொன்மினி அறுவையோ, இப்படி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ்ல தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி கணினில இணையதளங்கள்ல வந்து பேசியிருக்காங்க. அப்படிங்கும் போது இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் யூனிகோட் அவுட்புட்டா எடுத்திருக்கோம். இப்போ எங்களுடைய முக்கியமான எய்மே என்னன்னா, தமிழ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி இணையத்துல வந்து வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போது புது புது வார்த்தைகள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சுத்தமான தமிழ்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு புது வார்த்தைகள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்த வரும்போது நாங்க ஒவ்வொரு வார்த்தையும் எங்க சர்ச்சஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிற மாதிரி இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்க சர்ச்சஸ் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே முதல்ல இருந்தது. இப்போ இதை ஆராய்ந்து பார்க்கும்போது தாய், எண், மொழி, மாநாடு, ஆசிரியர், தொன்மை, நீ போன்ற வார்த்தைகள் சர்ச்சஸ்ல இல்ல. அதனால என்ன பண்றோம்னா இந்த வார்த்தைகளை சர்ச்சஸ்ல நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த வார்த்தை சர்ச் பண்ணும்போது இந்த 10 வார்த்தைகள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ ஒரு புது வார்த்தை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால வந்து இட்லியை வந்து ஏதோ வேற மாதிரி சொல்றாங்கன்னு அங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுவும் எங்க சர்ச்சஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறத எங்க கான்செப்ட். சோ இந்த இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எங்க சாஃப்ட்வேர் வந்து நாங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். இங்க கணினி வல்லுநர் நிறைய பேர் இருக்கீங்க. ஏதாவது இன்டர்நெட்ல தேடும் பொழுது ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க எதுவுமே ரிமூவ் பண்ணிடுவீங்க. சோ ஏன்னா அதுல வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் நிறைய வரும், தேவையில்லாத ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா ஸ்டாப் வேர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஆனா எங்களுடைய இந்த உரை தொகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உரையாடல் இப்ப 2 பேர் சாதாரணமா பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் வேர்ட்ஸ் அக்கரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். என்னுடைய சில அந்த மாதிரி சில ஸ்டாப் வேர்ட்ஸ் அக்கரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஸ்டாப் வேர்ட்ஸ் இந்த சர்ச்ல சேர்த்திருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா இந்த ஸ்டாப் வேர்ட்ஸ் வர உரை தொகுப்புகள்ல மட்டும் சில புதிய வார்த்தைகள் வர வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சு அதை மிஸ் பண்ணிடாம அதையும் எங்களுடைய சர்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறதுக்கு
இந்த டெக்னிக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ட்விட்டர், அதாவது வந்து இப்போ இருக்க சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் தமிழ் யூசேஜ் வந்து ட்விட்டர்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மிக 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 அதிகமா இருக்கு ட்விட்டர்ல. ஸோ நாங்கள் ட்விட்டர்ல அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்விட்டர்ல அனாலிசிஸ் நாங்கள் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அதை வந்து அங்க இருக்கிற டெக்ஸ்டிங்ஸ் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ், அரசியல், சினிமா, திரைப்படங்கள், கரண்ட் ஈவெண்ட்ஸ், அன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ், அது இல்லாமல் பர்சனல் போஸ்ட். நிறைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் நண்பர்கள் வந்து அவங்களுடைய படைப்புகளை வெளியிடுவதற்கு மிக சுலபமான மற்றும் சிக்கனமான வழியாக இருப்பதால இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் தான் மேக்ஸிமம் அக்கரன்ஸ் இருந்திருக்கு. அதுல இன்னொரு மிக முக்கியமானது என்னன்னா, தமிழ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வரல. நாங்க ஆராய்ந்து பார்த்த மிகவும் ஆச்சரியம் பண்ணது, கன்சிடரபிள் ப்ரொபோர்ஷன் வந்து ஸ்ரீலங்கா மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்கள்ல இருந்து எக்கச்சக்கமான உரை தொகுப்புகள் வந்து ஏற்றிட்டே இருக்காங்க. தமிழ் நண்பர்கள், அங்க இருக்க தமிழ் நண்பர்கள் ஏற்றிட்டே இருக்காங்க. மகிழ்ச்சிகரம். ஸ்ரீலங்கா, மலேசியா அப்படி அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பட் அமெரிக்கா இருக்க தமிழ் எக்கச்சக்கமான ட்வீட்ஸ் வந்துட்டே இருக்கு அதுல இருந்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிராஃப் நேற்று மத்தியானம் ரன் பண்ணப்ப கிடைச்ச கிராஃப் இது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 20 தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தேடணும். 23rd அன்னைக்கு பாத்தீங்களா, செம்மொழி மன்னன் ஆரம்பிச்ச அன்னைக்கு தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு ஜாஸ்தி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே வந்து கீழே ரெட் லைன் வந்து மொத்தமா எவ்வளவு வாட்டி யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறது. கீழே இருக்க ப்ளூ லைன் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே. எங்க இம்ப்ளிமெண்டேஷன் 2 லொகேஷன் தான் நாங்க வச்சுக்கிட்டோம் ஆரம்பத்துல, தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு வெளியே அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து இந்த வார்த்தை எவ்வளவு வாட்டி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து கீழே ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததா வந்து எங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எங்க இதுக்கு வந்து சொல்லலைகள் அப்படின்னு சொல்லி நாங்க பேர் வச்சிருக்கோம். இதுல வந்து இப்பத்துக்கு வந்து 3 வகையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுத்துட்டு அந்த தேதியிலிருந்து ஒரு கால வரம்பு பின்னோக்கி, கடந்த வாரம் அப்படின்னு கொடுத்து, இல்லை கடந்த மாதம் மொத்தமாக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து இருக்க முதல் 5 வார்த்தைகள், மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட முதல் 5 வார்த்தைகளோட அனாலிசிஸை வந்து கிராஃபை வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு வார்த்தை, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை ஒன்று கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கான ஜாகிரபிக்கல் மற்றும் தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு அக்கரன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம்.